இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா எல்லாருக்கும் ரொம்ப புடிச்ச டாபா ஸ்டைல்ல சோலே மசாலா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். முதல்ல குக்கர்ல 2 கப் அளவுக்கு ஊற வச்ச கொண்டைக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ அதில இப்போ நான் காட்டியிருக்கிற மசாலா ஐட்டம் எல்லாம் ஒரு துணியில இந்த மாரி கட்டி சேர்த்துக்கோங்க. 2 பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 5 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 5 விசில் விடுங்க போதும். இப்போது விசிலெலாம் இறங்கினதுக்கு அப்புறமா அந்த துணி முடிச்ச தூக்கி வெளியே போட்டுருங்க. இது நமக்கு தேவையில்லை. இப்போது ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 4 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கைவிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டலை தண்ணியோடு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடிக்கடி கலந்து விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்ச டாபா ஸ்டைல் சோலே மசாலா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.